வடிவா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஓ என் தங்கச்சி வடிவா இருக்கிறாள், அழகான தங்கச்சி. என் தங்கச்சியை பார்க்குற எல்லாரும் அழகான தங்கச்சின்னு சொல்லுங்க. கேட்டியே கிளின்ற அழகான தங்கச்சி. அழகான தங்கச்சியோட என் தங்கச்சியோட தங்கச்சி. ஒரே ஒரு சந்தேகம், இவைய கிண்டின சரி இந்த கரண்டியோட என்ன ஏரியல் நீங்கள் உப்பு புளி வாங்குறது? அப்பதான் நீங்க தான் மெயின் சேஃப். என்ன பேரும் கூட என்ன உலாலாம என்ன தெரியாம கை கொடுத்த நீங்கள் வேலை செய்த ஒரு மனுஷனை இழுத்து வச்சு இன்டர்வியூ பண்றாங்க. அதாவது நானும் இன்டர்வியூ பண்ணது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வைஃப் நீங்க கூட்டிட்டு வாங்க கதை கொடுக்கணும். நீங்கள் இங்க வாங்குறதுக்கு தவறிட்டீங்கன்னு சொன்னா ஈலிங் அம்மன் கோயில் திருவிழாவில் கண்டிப்பா போட்டுவோம். போன முறை பழைய உரைப்பு கொஞ்சம் காண மாட்டேங்குது. சரி சொல்லுண்ணா. பாத்தீங்களா சிகாமணி போட்டியா தான் இருக்கு. அப்ப சொல்லுங்க கொஞ்சம் உரைப்பு காணாது. கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையுண்டு. இன்றைக்கு யூகேல குராய்டன் என்ற இடத்துல வந்து வல்வை நலம்புரி சங்கத்தின் ஒரு விளையாட்டு போட்டி அல்லது கலை கலாச்சாரத்தோட சம்பந்த ஒரு நிகழ்வு செய்யணும். ஆயிரக்கணக்கான இல்லை பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கணும். இதில் பாருங்க காருகளே கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 கார் கொண்டு பார்க்க பண்ணிக்கிட்டா இவ்வளோ ஆக்கள் வந்திருப்பாங்கன்னு பாருங்க. உள்ளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சாப்பாடு. எங்கட ஊரில் எப்படி இருந்தோமோ அதே ஒரு மனநிலையோடையும் அதே கலை பண்பாட்டோடையும் அதே தேசிய உணர்வோடையும் இந்த நிகழ்வு நடக்க போகுது. வாங்க உள்ளுக்கு போய் எப்படி இருக்குது, சாப்பாடுகள் எப்படி இருக்குது, விளையாட்டுகள் எப்படி இருக்குது. கொஞ்சம் வந்து யூகேல வந்து தமிழில் மகளிரின் கால்பந்தாட்ட போட்டி இருக்குது, சுற்று இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுமே வித்தியாசமான இருக்கும். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். எங்களோட எங்களோட கேட்டியகளின் சாப்பாடு பேக்கை தூக்கி கொண்டு கிளம்புவோம். போனால் தான் ஏதாவது கறியை போட்டு கூழக்களை சாப்பிட்டு குடிச்சுக்கிட்டு வருவோம். வாங்க போவோம். வாங்க பார்ப்போம். இதில் என்ன செக்கப் பண்ணுறாங்களோ, இதில் என்ன வச்சுக்கிறாங்க, இதில் என்ன மறைக்கிறாங்க? என்ன கத்தியை கொண்டு வர வேண்டாம்? ஓ 2 கத்தி கொண்டு வர. இதில் என்னென்னா எல்லாரையும் வந்து செக் பண்ணி கையில் ஒரு பேண்ட் ஒன்று போட்டு செக் பண்ணினோம். என்னத்துக்கு ஆகிடுச்சுன்னா ஏதாவது கத்தியல் முறை நமங்க ஏதாவது தனிப்பட்ட வகைகள் இருந்தால் கொண்டா அதில் பார்க்குறதுக்காண்டி செக் பண்ணினோம். வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கீங்க? ஓகே நன்றி. எல்லாம் செக் பண்ணினோம், அதையும் காட்டுறேன். முறையாக செக்யூரிட்டி செக்அப் போட்டு தான் உள்ளுக்கு விடணும். நல்ல விஷயம். முரளி எண்ணெய் வந்தவர் அங்கே செக் பண்ணி முரளி எண்ணெய் ரெடி ஆகிட்டார். இப்போ என்ன நான் அடுத்த எண்ணெய் செக் பண்ண போயிருந்தோம். பாருங்க பாதுகாப்பு அவ்வளோ பலமாக இருக்கணுங்க. ஓமந்தையில் போன மாதிரி இருக்குது. உள்ளுக்கு வர முழு பேரையுமே செக் பண்ணி தான் எடுக்கணும். ஏண்டா தேவையற்ற கைகளை போலவோ இல்லை தேவையற்ற பிரச்சனைகளை வரக்கூடாண்டாக்காண்டி நாங்கள் பேண்டு வாங்கி கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அதில் வாங்கிட்டு வாங்க. எனக்கும் சேர்த்து வாங்கிட்டாங்க. இங்கே பாருங்க பொம்பளை பிள்ளைகளுக்கான வலைப்பந்தாட்டம் நடந்துருக்குது. இதில் ஒரு டீம் விளையாடுது. இதில் பெண்களுக்கான கூடைப்பந்து நடந்துருக்கு. அதே மாதிரி அங்காத டீம் விளையாடுது, இஞ்சாத டீம் விளையாடுது. அப்போ அதிலையும் காட்டுறேன். அதோட முக்கியமானது சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ். அதனால் ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது விழுந்தா கொண்டா வருத்தம் வந்தா கொண்டா மருத்துவ சேவை எல்லாம் வந்து ப்ரைவேட்டாகவே வச்சிருக்கணும். நல்ல வெயில் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுது. இஞ்சால முரளி அண்ணே ஒரு வீடியோ எடுக்கிறார். வீட்டுக்கு அனுப்புகிற கண்டேக்கிறேன். முரளி அண்ணாங்கால நெட் பால் விளையாடுற இருக்க போய் அவஞ்சால வாங்கோ புள்ளியில் அங்கால வாங்கால போய் பார்ப்போம். அந்த பக்கத்தை அப்படியே வந்த உடனே வாசலுக்கு முருவண்டி கஜானான்னு சொல்லி தராங்க. என்ன ஒரு 3 ரூபாயா? 3 பவுனுக்கு முருவண்டி கஜானாம். கஜானா மச்சான் கூட சாப்பிடலாம். பூங்கொண்டுகள் விற்கணும். விதமான பூங்கொண்டு, செம்பருத்திகள். இதில் நிறைய அக்காக்கள் அம்மாக்கள் வந்திருந்தீங்களா இங்கே பாருங்கோ. செம்பருத்தி வாங்கியிருக்கலாம், அங்கால தூதுவளை வாங்கியிருக்கலாம், பாவக்கன்று இருக்குது, துளசி இருக்குது,
ஓ ஆ ஓ இங்கே பாருங்க தலைவர் கண்டை வாங்கி வச்சுக்கொண்டு வேண்டி வச்சுட்டு கொண்டு போவோமா தோட்டத்துக்கு அது பிரச்சனை வாங்கி வச்சுங்க பின்ன இருக்கலாம் மெயினாக முக்கியமான ஐட்டம் கார்த்திகை பூ இந்த வீடியோ பார்க்குறீங்க பாருங்க கார்த்திகை பூ கண்டு விற்கணும் என்ன விலையான கார்த்திகை பூ 25 பவுண்ட்ஸுக்கு கார்த்திகை பூ விற்கணும் ஓ 3 கண்டு இருக்காம் ஒரு இதுக்குள்ள இங்கே நல்ல பச்சை மிளகா கண்டு இருக்குது கார்த்திகை பூ பச்சை மிளகாயிலேருந்து தூதுவளையிலேருந்து கனகாம்பரம் லண்டன் வாழ் அண்டிமார் கனகாம்பரம் இருக்குது தலைக்கு வச்சா வாசமாக இருக்கும் அப்படிதான் வாசம் இருக்காதேக்கா ஏனக்கா தலை மங்களகரமாக இருக்குமா வாசம் இருக்காதான் மங்களகரமாக இருக்கணுமா மற்ற இந்த இதை என்ன சொல்கிற இதை எவர்கிரீன் அந்த கல்யாண வீட்டுக்கு எவர்கிரீன் இருக்குது பே பண்ணி போட்டு அப்படியே வாங்கி வச்சுட்டு வாங்கன்னா அப்புறம் எடுப்போம் ஒரு பிரச்சனை இல்லை பாதுகாப்பு அப்படி நாங்கள் அப்படி தரா விட்டால் வீடியோவில் எழுதிவிடுவோம் கடைசியில் ஓ என்னண்டா இப்போ இது வந்து வல்வாய் நல்லம்புரி சங்கத்தில் இப்போ பூங்கொண்டு கடை போட்டிருக்கணும் நீங்கள் இங்கே வாங்குறதுக்கு தவறிட்டீங்கன்னு சொன்னால் ஈலிங் அம்மன் கோயில் திருவிழாவில் கண்டிப்பாக போட்டுவிடும் போன முறை பழைய வீடியோவிலே நான் போட்டிருந்தேன் நான் இவையில கடை வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் சவுத் ஹோல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் இருக்குது வெனிஸ்டே வெள்ளி வியாழன் சாரி எப்பப்போ வெனிஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அதாவது புதன் வெள்ளி சனி ஆகிய 3 நாள்லையும் திறந்து வினம் சவுத் ஹோல் லண்டன் சவுத் ஹோல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் இருக்கும் அல்லது ஈலிங் அம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கலராக வாங்கலாம் விதமாக வாங்கலாம் ப்ரைஸ் நல்ல ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது இந்த வாழைக்கண்டெல்லாம் இந்த வாழைக்கண்டெல்லாம் வந்து இந்த வாழைக்கண்டு 20 பவுண்ட்ஸுக்கு கொடுக்கணும் மற்றது கார்த்திகை பூவிலேருந்து எல்லாமே இருக்குது வாங்கோ அங்கால போய் பார்ப்போம் இங்கே ஒரு நாள் வாங்கி கடைசியாக கடையாக வாங்கிட்டு போகிற பிளான் போடாது என்ன முடியல வந்த நீங்கள் அதான் எனக்கு பிளாங்க இல்லை அங்கே வாங்கண்ணா வாங்கி சேர்த்து தானே காசை கொடுக்குறாரு என்ன வாங்கி காசை கொடுக்குறாரு ஃப்ரீயாக கொடுத்தாலும் பரவாயில்ல காசை கொடுக்குறாரு அதான் முன்னாடி ஆறுதல் ஆவாரம்ண்ணா இப்போ வீடியோ எடுத்துருக்கே சாப்பிடல அதானே ஆறுதல் ஆவாரம் அண்ணையம் பாருங்க அண்ணையம் ஒரு யூடியூபர் அண்ணன் கூட யூடியூப்ல பேர் சொல்லுங்க லண்டன் தமிழன் பிளாக் அண்ணன் யூடியூப் சேனல் எந்த வீடியோ பார்க்குறீங்க அண்ணன் சேனலுக்கு பேருக்கு மணியை கிணி அடித்து அண்ணையை உசு பேத்தி விடுங்க நல்ல வல்வாய் நலம்புரி சங்கத்தின் கேமராமேன் கேமராவையும் தன்னையும் இந்த வெயிலேருந்து பாதுகாக்கிறதுக்காண்டி மேலுக்கு கூடிய கட்டி வச்சுக்கிறார் எப்படி இருக்குன்னு பாருங்க களத்தில் எல்லாம் ஃபீல்டில் இருந்தாக்கலானே ஜேஎன்எல் ப்ராடக்ட் இவை வந்து பனையில் செய்கிற பனை உற்பத்தி பொருட்கள் மண் சட்டிகள் இப்படியான விஷயங்களை ஒவ்வொரு நிகழ்வுலையும் பார்த்துக்கிறேன் நான் கன நிகழ்வில் பார்த்துக்கிறேன் அண்ணன் கொண்டு வச்சு வைக்கிறவர் அப்பப்போ ஏதாவது பனங்காய் பணியாரம் பனங்காய் புட்டுவல் செய்யணுமெண்டா கூட வாங்கி செய்யலாம் அந்த மாதிரி இருக்கும் இங்கால வெயிலுக்கு பனங்காய்க்கு சக்கரை உருவாமல் மூடி வச்சுக்கிறார் அப்படி இருந்து இல்லை இங்கே குழாவி விளையாட்டு காட்டுது கிழவி இல்லை குழாவி விளையாட்டு காட்டுது அவள் பொல்லாதவள் போடியங்கால அங்கே வேறு உள்ளுக்கு தண்ணி யானி காட்டு உள்ளுக்கு கொண்டு வரீங்க பனம் வெள்ளை முருகி உள்ளுக்கு அப்படி தண்ணி யானி நிற்குது பாருங்க வெள்ளை முருகி நல்ல குழவி அவ்வளோ டேஸ்ட் இந்தியாவில் என்னென்னு சொல்கிறது பனங்கொட்டான்கள் இருக்குது புழுக்கோடிகள் இருக்குது பினாட்டி இருக்குது நல்ல மண் சட்டி குவாலிட்டியான மண் சட்டி திருகணி கனவேருக்கு தெரியாது திருகணி என்னன்னு இது என்னென்ன தூக்கி வச்சுருக்கேன் திருகணி என்று சொல்கிறது ஊர்லேயே இப்போ பாவனை உறைஞ்சிடுது ஆனால் திருகணி லண்டன்லையும் திருகணி பாவனையிலே இருக்குது என்னென்ன விழுது மற்றது கடையாளு சாமான் வாங்க போகிறோன்றதுன்னா பென் என்னென்னு சொல்கிறேன் ஃபன் பேக்கா ஊரில் என்னென்னு சொல்கிறேன் இதை என்னென்னு சொல்கிறேன் பென் பேக்னா சொல்கிறதுண்ணே பன் கூட இருக்குது மண் சட்டிகள் கூடியல் எல்லாமே இருக்குது இது 10 பவுன் சரியா மலிவாக இருக்கண்ணே உண்மையாக தான் அதே மாதிரி இது 5 பவுன் அதை காட்டுங்க இது இல்லை நல்ல கலராக உள்ளது பூக்கள் கொண்டு கோயிலுக்கு போகலாம் இது வந்து பிக்னிக் போகலாம் 35 பவுண்ட்ஸு வச்சுக்கணும் இப்போ சின்ன பிள்ளைகள இந்த போச்சி பத்திரங்கள் அதில் எல்லாம் கொண்டு வராது அழகாக இருக்கும் வித்தியாசமாக அழகாக இருக்கும் இந்தாங்க காட்டுங்க எங்கே காணலையே பொருளை லைசன்ஸ் இல்லாத காரணத்தால்
ரீட்டைல் லைசன்ஸ் இல்லாத காரணத்தால் கல்லை வந்து வெட்டையில் கொன்றையில் ஆள் இறக்குமதியில் வந்து கல்லும் வருது. எங்கதே கல் இது? யாழ்ப்பாணத்து கல். யாழ்ப்பாணம் எங்கே இருந்து வருது? கொடிகாமம் பனங்கல் வர போட்டுக்கிறீங்க. தென்மராட்சி கல். தென்மராட்சி கல்லும் சூட கருவாடும் சுட்டு சாப்பிட்டால் நல்லா இருக்கு. அப்புறம் என்ன கேட்குற டிஷனரியாண்டு நல்லா இருக்கும். எனக்கு விலையல் தேவை என்ன? நீங்கள் அடுத்தது எங்கே போட போறீங்க கடை? அடுத்தது ஈலிங்கம்மன் கோயிலில். ஈலிங்கம்மன் கோயிலில் போடுவீங்க. சுலாக என்ன விலை? வாங்க கேமராக்காரன் வாங்க. ஒரு சுலாகு 8 பவுண்ட்ஸ். அதே மாதிரி இடியப்பத்தட்டு தாங்க. இடியப்பத்தட்டில் இடியப்பத்தட்டை பாருங்க. இடியப்பத்தட்டு ஒரு இடியப்பத்தட்டு 30 பென்ஸ். 1 பவுனுக்கு 3 இடியப்பத்தட்டு வாங்கலாம். இது 3 பவுண்ட்ஸ். திருகாணா வந்து 3 பவுண்ட்ஸ். வேறு என்ன காட்ட போறீங்க? இந்த இதாக காட்டுங்க. ஓலப்பட்டி. ஓலப்பட்டியில் புட்டு கொத்துற பட்டி. சின்ன ஆக்களுக்கு புட்டு கொத்துறண்டா. இது சின்ன குடும்பத்துக்கு. இப்போ என்ன மாதிரி கொஞ்சம் பஞ்சம் இல்லாமல் சாப்பிட்றாருன்னா இதெல்லாம் புட்டு கொத்தணும். இது 7 பவுண்ட். 8 பவுண்ட் 7 பவுண்ட் 5 பவுண்ட். அப்போ 3 விலையில் இருக்குது. மற்ற கடகப்பட்டி என்ன விலை? தாங்க தாங்க. கடகப்பட்டி செட்டாக இருக்குது பாருங்க. கேட்பீங்கள் எல்லா இடமும் நீங்கள் பேமெண்ட்டை வாங்கி தானே வீடியோ செய்யறது. இப்படி ஆக்களை ப்ரொமோட் பண்ணாமல் என்ன செய்கிறது? நாங்களாம் ப்ரொமோட் பண்ணணும். எங்களோட உற்பத்தி எங்களோட ஈழத்துலேருந்து வர உற்பத்தி. அதுக்காகவே நாங்கள் ஃப்ரீயாக அந்த வீடியோ செய்ய கொடுப்போம். இப்படியான ஆக்களை தான் நாங்கள் ஆதரிக்கணும். இப்படியான ஆக்களுக்கு எப்போயும் சப்போர்ட் பண்ணணும். ஒரு வாரம் நீங்கள் ஈலிங்கம்மன் கோவிலுக்கு வாரீங்கள். இப்படியான ஆக்கள்கிட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு இடியப்பத்தட்டாவது வாங்கி இவையை சப்போர்ட் பண்ணுங்க. வருங்காலத்தை இவைய மாதிரி கணக்க பிஸ்னஸ்காரர் இந்த நாட்டுகளை வந்து 2 வேலை செய்யணும். நல்லது. நீத்துப்பட்டி என்ன போடுறீங்க? நீத்துப்பட்டி இந்த விலையை பாருங்கள். ஒரு நீத்துப்பட்டி. ஆனால் கண்டிப்பாக நான் நீத்துப்பட்டி வாங்கிட்டு போனேன்டா. லண்டனில் நிறைய கடையில் நீத்துப்பட்டி என்ற பேரில் சின்ன ஒரு இதை வைக்கிறாங்க, ஒரு முக்கோணி மாதிரி. இதுதான் நீத்துப்பட்டி. கீழே ஒடுங்கி நடுவில் மேலே குல்லால மாதிரி இருக்குது பாருங்க. குல்லா மாதிரி இருக்குது. இப்படி பெரிய நீத்துப்பட்டி தான் நல்லா இருக்கும். இண்டை ஸ்பெஷல் ஓவர். இதில் நீங்கள் வாங்க தவறாயிருவீங்க. ஏன்னா நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி போட இப்படி 3 நாள் 2 நாள் 3 நாள் ஆகும். அதால் நீங்கள் ஈலிங்கம்மன் கோயில் தேர் திருவிழாவில் அன்னையை நீங்கள் சந்திக்கலாம். ப்ரைஸுகள் சொல்லிக்கிறேன். முட்டி என்ன விலை? இந்த முட்டி வந்து 8 பவுண்ட். இதில் 9 பவுண்டுக்கு ஒரு மூடியும் பெருமாம். நீங்கள் தண்ணி வச்சு குடிக்கலாம். இல்லை லண்டனில் கல்லுறா கூட அவசரத்துக்கு கொண்டே கல்லுறலாம். ஏன்னா லண்டனில் கேட்பாங்க எங்கடா பணம் கேட்டு. கல் குடிக்கிறண்டாலும் நிரப்பி போட்டு அடிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். சரி அண்ணா. ஓகே. வேறு தொப்பியெல்லாம் வைப்பீங்களா? எங்கே தொப்பியெல்லாம்? தொப்பியில் காட்டுங்க. நீங்கள் என்ன ஒரு தொப்பி வந்து 5 பவுண்ட்ஸ் பாருங்க. விதமான கலர் எந்த விதத்துலேயும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லா கலர்கள்லையும் இருக்குது. டிசைனாக இருக்குது. ஒரு தொப்பி 5 பவுண்ட். இங்கே நீங்கள் வாங்காட்டி ஈலிங்கம்மன் கோயிலில் அன்னையை வந்து சப்போர்ட் பண்ணி அன்னையோட ஸ்டொக்கை கிளிய பண்ணுறீங்க. அண்ணன் இங்கே சொந்தமாக ஒரு கடை போட்டு தனி கடை வச்சு நடத்தணும். ஊரில் மாதிரி மணிக்கடை செட்டப் இருக்குது. இந்த பேக்கு முதுகில் பேக்கை கொடுக்க பள்ளிக்க படிக்கிற மாதிரி இருக்கும். சரி பார்த்து ரசிங்க. மணிக்கடை செட்டப் இருக்குது. காப்புகள் நகைகள் அதே மாதிரி இந்த குயிடெக்ஸ் ஐட்டங்கள். என்ன விலையா கார் குயிடெக்ஸ்? 2 பவுண்ட் 3 பவுண்ட்ஸுக்கு எல்லாம் இருக்காம். மணிக்கடை ஒரு மணிக்கடை ஸ்டைல்லே இருக்குது. மணிக்கடை தான். ஃபேன்சி மணிக்கடை இல்லையா? ஃபேன்சி கடையா? மணிக்கடை இல்லையா? ஃபேன்சி கடையா? எங்களுக்கு அதுதான கதறிஞ்சு மணிக்கடை. ஓகே நன்றி அக்கா. இது என்ன சாமான்? பொடி க்ரீமா? இது இந்த சூடு வடாமல் வெயில் சூடாமல் அப்படியா? இதில் நிறைய ஃப்ளேவரில் அண்ணன் வச்சுக்கிறாராம். இந்த பொடி க்ரீம் அதாவது என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது? பொடி லோஷனா? பொடி லோஷன். இது டைப் ஆஃப் பர்ஃப்யூம். நல்ல வாசமாக இருக்குது. இதுவும் நீங்கள் வைக்கிறீங்களா? உள்ளுக்கு இருக்கா? வாங்க இந்த பக்கம் வாங்க முடியும். இதில் சட்டி மாநிலேருந்து ஊரால் கழிஞ்சு வருங்க. இந்த நாகரீக உலகம் பண்ணுறது தான். முந்தைய ஒரு காலத்தில் இப்படி இந்த உரலுக்கா போட்டு நாங்கள் ஏதாவது இடிக்கிறேன்டா உள்ளுக்கு கையை போட்டு கையை கடையில் வச்சு தான் இடிக்கிறது. இப்போ டிஜிட்டலுக்கு வேர்ல்டு மாறினபடியா உள்ளுக்கு போட்டு இந்த மூடிச்சை போட்டு இடிக்க வேண்டியான். முடிஞ்சா வழியாக போய் பாரு ராசாண்டு. அப்படி செட்டப்புக்கெல்லாம் வந்துடுது. அப்போ சட்டி உங்களுக்கு என்னக்கா ஃப்ரீயாக தருவோம்? நான் இல்லை முதலாளி. நான் இல்லை நான் நினச்சிட்டேன். பர்ஃப்யூம் எல்லாமே விற்கணும். இன்சுலின் பிளானா? லண்டனில் கணக்கா சலரோகாரர் இருக்கிறீங்க என்ன மாதிரியா? கணக்கா சலரோகாரர். இது வந்து இன்சுலின் பிளான்டாம். அதாவது சலரோ இன்சுலினை உற்பத்தி செய்யுமாம். வாங்கி சாப்பிட்டா நல்ல மொண்டு சொல்லிடும். அப்படி தானே? பஞ்சாச்சா
சனிக்கிழவாசி குறையும். ஆ 300 இருந்தா 150, 150 இருந்தா 75 வந்துடும். அப்புறம் 75 இருந்தீங்கன்னா ஒரு அடியா மேலே வருவீங்க கீழே போய், அப்படித்தானே லோவுக்கு போய். இது என்ன விலை? இது 15 ரூபாய்க்கு விற்கணும். லண்டன்ல எங்கேயும் இல்லை, ஆனால் இந்த குறைடல்ல இருக்கு. ஆனால் குறைடல் லண்டனை விட்டு வெளியே போட்டுது. இப்போ வருதா? இப்போதான் 100 இருந்து வருது வந்துருக்கு. ஒன்று சாப்பிட்டு பாருண்ணா பின்னு அடியிலையா இல்ல அப்படியே ஒரு இலையா பியுங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்துருக்கு. சும்மா சாப்பிடலாம் போல. சும்மா சாப்பிடுறது புளியம் இந்த மாதிரி புளியம் கொடுத்த மாதிரி இருக்கு. புளியம் கொடுத்த மாதிரி இருக்குது. அக்கா அவர் பாதியிலேயே தந்து வாயப்படாக்கிட்டான், அதை முழுயிலேயே அடிச்சிடுவோம். அப்போ எனக்கு இந்த அரைவாசியில் போயிடும். இந்த ஐஸ்கிரீம் குடிக்கலாம் வாங்க. இன்சுலின் சாப்பிட்டா ஐஸ்கிரீம் குடிப்போம் வாங்க. வளம மாதிரி ஆங்கிலோஷியன்காரர் உடுப்பு கடை, அரிசி கடை, மாக்கடை, தூள் கடை எல்லாம் போட்டிருக்கணும். அங்கால ஆங்கிலோஷியன் ஜிம் பாடி மேன் நிற்கிறார். இதெல்லாம் இவன் ஆங்கிலோஷியன் பிராண்ட் தான். அந்த கேட்டியகளி தான் ரிஷானான்ற ஒரு தமிழ் பிராண்ட். ஆங்கிலோஷியன் ஓனர்ஸ் தான் செய்யணும். ரிஷானான்ற பிராண்டில் இருக்கும். ரிஷானா தூள், ரிஷானா மாசி கருவாடு, இப்படி ரிஷானா உப்பு, கடல் உப்பு, இந்த அரிசி வகைகள் எல்லாமே இருக்குது. தமிழ் முதலாளி தமிழ் சமூகத்தை அல்லது தமிழோட சம்மந்தப்பட்ட உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கணும். எப்போயும் நாங்கள் வாங்குகிற சாமானில் எங்களோட பிராண்டில் எங்களோட உற்பத்தியில் வாங்கணும்ன்றதான் எந்த விருப்பம். இப்போ நான் 2 சரம் வாங்க போகிறேன். கொஞ்சம் பெக்க கூட்டிடுது, லோங்கிஷோட தெரிஞ்சு காலையெல்லாம் வேர்க்குது. கலட்டி ஜீன்ஸை தூக்கி இதுக்க வச்சு போட்டு நானும் முரளி எண்ணெயும் ஆளுக்கு ஒரு சரம் கட்ட போகிறோம். அப்படி தானே வாங்கோ சரத்தை கட்டும். சார் இந்த சஞ்சனா சாரைக்கு வந்தோடனே ஒரு சரத்தை வாங்கி கட்டியாச்சு. காத்தோட்டமாக இருக்கு. இப்போ பெக்கைக்கு இவ்வளோ வீடியோ செய்து கொடுத்தனான். சில பேர் சரத்துக்கு 5 ரூபா பிடிக்கிட்டாங்க. ஒரு ஃப்ரீயா தருவோம்னு நினைப்பில்ல, அண்ணன் 5 ரூபான்றான். உங்களுக்கு காட்டி 5 ரூபாண்டு. எனிவே சாரி 10 பவுன்ஸ்ல இருந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கலாம். இங்க வாங்குறது உங்களுக்கு இல்லாட்டி ஈலிங் அம்மன் கோயில்ல இவே கடை போடுவீங்க. ஈலிங் அம்மன்ல போடுவீங்க. ஈலிங் அம்மன் கோயில்ல போடுவீங்க. ஆள் வரையக்கல 5 கிட்ட வாங்க. ஆள் வரையக்கல ஒரு கருப்பு காய்ச்சல வந்தவர் இப்ப நல்ல மொத்த சங்கிலியோட வசதி ஆயிட்டாள். இதை காட்டுறதா ஆளும் வந்து ஆங்கிலோஷியன் ப்ராப்பர்ட்டி தான். வாங்கோ அங்கால போய் பார்ப்போம். சீப்பா இருக்கு. இந்த பேக்கை வச்சு போடுவோம். இங்க ஆகல பாருங்க. அந்த லண்டன்ல பிரபலியமான 2 யூடியூபர்ஸ் ஆகல பார்த்து வைங்க. இது யூடியூபர்ஸ் இந்த வழக்கை. ஓகே வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாங்க சிசினனுக்கிட்ட தான் இருக்கிறோம். உங்களோட ரெஸ்டாரண்ட்க்கு அந்த சினமன் சினமன் எப்படி சாப்பாடு? அப்ப உண்மையை சொல்லணும்னா பொய்ய சொன்னாலும் உண்மையை சாப்பிட்டீங்களா நான் சொல்லி சொல்றீங்களோ? ஐயோ நான் சொன்னா அதுக்கு அப்புறம் எங்க ஃபேமிலி எல்லாரும் எங்க சிஸ்டர்ல எப்படி பண்டிரஞ்சி பிரட்டல் ரால் எல்லாம் பண்டிகை சாப்பிடுறோம் இல்லையோ? சிக்கனா ரால் எல்லாம் சாப்பிட்டீங்களா? ரால் எல்லாம் சாப்பிடுவாங்க பெரிய வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கீங்க? உங்களோட ஹஸ்பண்ட் உங்களோட சிஸ்டரா? எப்படி எங்க வீடியோ பிடிச்சிருக்கோ? மிக்க நன்றி. ஓகே மிக்க நன்றி. சந்திச்சார மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஓகே பாப்பா என்ன அந்த போட்டியில பல்வட்டி துறை எப்படி பல்வட்டி துறையால கூழ் அடிக்கிறாரு அதே குறுக்கி பாப்போம். ஓகே நன்றி 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 நன்றி. நடிப்பு வராது எங்களுக்கு. நடிப்பு வராது. படிச்ச காலத்திலே மேடகரையில அதாவது நடிப்பு வராது. வாங்க இங்க வாங்க இங்க வாங்க மாமாட்ட வாங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே சாப்பிட்டீங்களா? ஓ ஓகே மிக்க நன்றி. ஓகே மிக்க நன்றி மிக்க நன்றி. அதான் சொல்றது பல்பாய் ஒன்றியம் பாருங்க. போற பாட்டை பாருங்க. என்ன பாட்டு போதட்டு. இதை சொன்னால் வேற வேற ஒன்றியங்கள் சினிமா பாட்டு மட்டும்தான் போடுவாங்க. புலிக்கொடி ஏற்ற மாட்டாங்க. பாருங்க எப்படி இருக்காண்டு பல்பாய் ஒன்றியத்தின் இதை பாருங்க. அந்த மாதிரி தான் அவைந்த கேடியங்கள் அதெல்லாம் காட்டுறேன் பாருங்க. அவைந்த கேடியங்கள் பற்றி பாருங்க என்னென்ன. ஒரு முக்கியமான அறிவித்தல். அண்டர் 13 ஃபுட்பால்
ஸ்குவாட் பி தயவு செய்து பிட் நம்பர் எங்களோட தங்கச்சி மேம் அப்படிதானே அது என்ன பாச தங்கச்சி நான் தான் ஃபேவரட் நான் சத்தமா சொல்லுங்க வாங்க கேக்குறேன் எந்த பாச தங்கச்சியாமா வடிவா நன்றி சொல்லுங்க வடிவா நன்றி சொல்லணுமா என் தங்கச்சிக்கு இல்ல வடிவா இருக்கிறேன்னு சொல்லுங்க ஓ எந்த தங்கச்சி வடிவா இருக்கிறாள் அழகான தங்கச்சி எந்த தங்கச்சியை பார்க்குற எல்லாரும் அழகான தங்கச்சியோட சொல்லுங்க கேட்டியே கிளின்ற அழகான தங்கச்சியோட இந்த தங்கச்சியோட தங்கச்சி ஆளை பார்த்தீங்கண்ணே அவள் கேட்குறாள் என்னென்ன வரைக்கும் ஜீன்ஸோட வந்தீங்க இப்போ சரத்தோடு நிற்கிறீங்காண்டு இங்கே வாங்கி தாண்டி காட்டு நான் நல்லா இருக்கு அவன் கூட சிரட்டி ஓடுதா இப்போ வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் நல்லா இருக்கு நல்லா வித்தியாசமாக இருக்கு மெசேஜ் எழுதலாமா ஓகே தாங்க எழுதுவோம் தமிழ் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க முயற்சி செய்கிறீங்களா வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு போகிறவங்க முயற்சி எடுக்கிறீங்க கைவிடாமல் முயற்சி எடுங்க ஓகே நன்றி மேடம் என்ன நீங்கள் என்ன அமைதியாக்குறா சரியான அமைதியா என்ன கடை பண்ணீங்களே ஓகே இல்லைங்க நான் சுற்றி பார்த்துட்டு காரில் பாருங்க அண்ணங்கிட்ட வீடியோ பார்க்குறவர் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அத்தோட அதாவது வல்வெட்டுத்துறையிலிருந்து புறப்பட்ட முதல் கப்பல் அன்னபூரணின்னு சொல்லி 1938ஆம் ஆண்டு இந்த கப்பல் கட்டப்பட்டு போனது. இப்போ இந்த மாதிரி தான் இதில் இருக்குது. வரலாறு முக்கியம். தமிழன் வரலாறை பதிய வைக்கணும்னா காட்டி இந்த கப்பலை காட்டிக்கணும். அதால நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஜூஸ் சாப்பாடு எல்லாம் இருக்கு. இந்தியாவே தீபாரம் பார்சல் சர்வீஸ்காரர் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவே புக்ஸ்கள் போடுறவே அவை இந்த இதுவும் வந்து இங்கே வந்து அட்வர்ட்டுக்கு வச்சுக்கணும். இங்கே வா என்ன தெரியும்பா ஆளை பார்த்து வைங்க. நிறைய டிக்டாக் பிரபலியம் என்ன அளவுக்கு பிரபலியம் இல்லை என்ன விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்காங்க. பாத்திரம் என்ன கண்டுபிடிச்சு போறான்னு அதான் பாரம்பரியம் ஐயா பாரம்பரியம். ஓகே பாரம்பரியம் தான் முக்கியம். என்ன ஓகே என்ன வல்வாய் கூழ்வாரில் வணக்கம் அண்ணா வணக்கம். ஓ நல்லா இருக்கிறேன் அன்னைக்கு வயசு வர மாதிரி வீடியோவில் அப்படியா அது மனுஷிட்ட சாதிக்கா எடிட் பண்ணுறபடியெல்லாம் வயசு வர மாதிரி காட்ட சொல்கிறாள். ஓ பொறாம விட்டே சரி மனுஷன் விட்டு வந்துட்டேன் போட்டு வந்தால் அப்படி தெரியல அந்த சரங்கட்டி காத்தோட்டமா. வல்வாய் கோடை திருவிழாவில் சிக்கியிருக்கிறார் வல்வாய் சுமன். அந்த காண்டியோ அவர் வரைய இல்லையா வேண்டுகளுக்கு வரையில அதாவது காண்டிய கடையில விட்டுட்டு தான் நான் வந்துட்டேன். என்னடா கடையை பூட்டி போடுறோம் நீங்களா கடையை பூட்டிட்டு அண்ணா கூட விழாவில் வேலை செய்த ஒரு மனுஷனை இழுத்து வச்சு இன்டர்வியூ பண்றாரு. அதாவது நானும் இன்டர்வியூ பண்ணது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அங்க வைஃப் நீங்க கூட்டிட்டு வாங்க நாங்க கதை கோட மாட்டோம். நானும் என்ன வைஃபும் சேர்ந்து வந்தாங்க என்ன எங்களை பிரிச்சு விட்டுட்டாங்க. அவங்க என்டர்டெயின்மென்ட் லவ்லி கப்புல இருப்பாங்க கல்யாணம் உள்ள அவன் ரொமான்ஸா இருக்கிறான். அந்த ரொமான்ஸை குழப்பிக்கொண்டு மொஜிட்டோ வண்டி குடிக்க நல்லா இருக்கும் ஐயா. விக்குது இல்லையா அது இல்ல குத்துமைப்ல மொஜிட்டோ ஆர் செய்தது இவன. வெயில் கடுமையா இருக்கிறதால வந்து மரங்களுக்கு கீழே கொத்து ரொட்டிகள் ஜூஸுகள் சாப்பாடுகள் பிரியாணி எல்லாம் வாங்கிக்கொண்டு வந்து இருந்து தரப்பாடு பாருங்க ஊர் கோயில் திருவிழாவுக்கு வந்த மாதிரி தரப்பாடெல்லாம் அங்கே விரிச்சு அந்த மாதிரி இருந்து என்ஜாய் பண்ணினோம். பாருங்க கோயில் திருவிழா தான் புதூர் கோயிலுக்கு போன மாதிரி இருக்குது. புதூர் கோயில் வட்டாப்பட கோயிலுக்கு போன ஒரு ஃபீல் ஒன்றா கொடுக்குது. வாங்கோ ஐயா வாங்கோ அடுத்த முறையாவது வந்து இதில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் டீமை பாருங்கள் மொசாட்டை பாருங்கள் லாஸ் வெளுத்து வாங்குறாங்க. ஆளை பார்த்து வைங்கோ. இங்கே கொரண்டலில் கடை வச்சுக்கிறார் முதலாளி. கொரண்டலில் பெரிய வலியமான ஒரு வர்த்தகர். ஆளை பாருங்கோ. எல்லாம் விளையாடுற பிள்ளைகள் வந்து ஓய்வெடுத்து பிறகு எங்களை விளையாடி
சனம் இட்டாக்கிது ஐயா, சனம் இட்டாக்கிது. 1000 கணன்னு சொல்கிறதா 10,000 கணன்னு சொல்கிறதா இட்டாக்கிது சனம். இதில் பாருங்க, இந்த அட்ரஸை வடிவாக நோட் பண்ணி வையுங்கோ. இவே வந்து இங்கே லைஃபாக ஃப்ரெண்ட் எடுத்து கொடுக்கணும். அப்போ ஏன் நான் இதை காட்டுறேன்னா உங்களுக்கு தேவையாண்டா இதை வீட்டை தொடர்பு கொண்டுக்கலாம். நிறைய விஷயங்கள் அந்த செய்திக்கணும். உங்களுக்கு பிடிச்ச படங்கள் அப்படியே தமிழ் எல்லாம் எழுதி என்னென்ன வேணுமோ இதுலேயே உங்களுக்கு பிடிச்ச படத்தை கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி தருவினா. இங்கால வடிவேலுண்ட நோ மணி நோ ஹானி காமெடி எல்லாம் போட்டு வச்சுக்கணும். அப்படி உள்ளுக்கு நான் காட்டுறேன் இந்த லைவ் பிரிண்ட் எப்படி செய்கிறாருண்டு. லைவ் பிரிண்ட் வந்து இதிலே செய்து வைக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷர்ட்டுகள் டிஷர்ட்டுகள் எல்லாமே அண்ணன் செய்து காட்டுங்க. அப்போ அண்ணன் செய்கிறத பார்த்து அப்புறம் நீங்கள் அன்னைக்கு போட்டியாக கடவுடக்கூடாது. அண்ணன்ட்ட வந்து வாங்கும். இது என்ன விலை என்ன வருது? ஒரு டிஷர்ட் எவ்வளோ ஆடுறீங்க? ஓகே, 15 பவுண்ட்ஸுக்கு ஒரு டிஷர்ட் செய்கிறார். ஓகே, ஆர்கானிக் காட்டனா? இதில் நீங்கள் புலி சின்னம் அடிக்க போகிறீங்களா? புலி சின்னதான் அடிக்க போகிறீங்க. பார்ப்போம். அவ்வளோதான், முடிஞ்சுது. பேர முடிஞ்சுது. நீங்கள் உரிக்கிறதா? வாட்டர் ப்ரூஃப். பாருங்க, எல்லாமே குறைஞ்ச இடத்த கொடுக்கணும். இதில் என்ன சம்பவம்டா, இந்த டிஷர்ட்டை கேட்டாளாரண்டா இங்கே காட்டுங்க போது இவாக்கு தான் அந்த டிஷர்ட். எது? புலி டிஷர்ட். எந்த டிஷர்ட் வேணுமெண்டா அவன் அம்மா கேட்கல, ஆள் கொண்ட தொட்டு காட்டினது அந்த புலி டிஷர்ட்டை. ஏன் உங்களுக்கு புலி டிஷர்ட் விருப்பமா உங்களுக்கு? அவாக்கு விருப்பமாம். சின்ன சண்டை சைஸில் உடனே பிரிண்ட் அடித்து கொடுப்படுது பாருங்க. ஓகே, உடனே பிரிண்டை போட்டு கொடுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச இதை வந்து இந்த பாருங்கள், அட்ரஸை வடிவாகவே காட்டுறேன்னு பாருங்க. அட்ரஸை காட்டுறேன். அப்புறம் எனக்கு போனை போட்டு ஆக்கினப்பட்டாமல் இதில் அட்ரஸ் அப்படி இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. ஓட பண்ணலாம், இல்லை நேராக போய் வாங்கிக்கொள்ளலாம். வல்வே ஒன்றியத்தின் விளையாட்டுப்பட்டில் சாப்பாடு சமையல் பிளேஸ் லைஃபாகவே சமைச்சு லைஃபாகவே கொடுக்குறாங்க பாருங்க. எல்லா சோயாமீன் கறிகள்லேருந்து டாசராக ஒட்டுமொத்த வல்வெட்டி துறையும் இதுக்குள்ள குவிஞ்சு நிற்குது. எல்லா நாடுகளில் இருந்து வேறு நாடுகளில் இருந்து வந்து 2 வேலை செய்யணும். வாங்கோ உள்ள காட்டுறேன். இந்தியாவில் சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி. அங்கால மெயினான ஐட்டம் பெரிய டாசரில் ஒடியல் கூழ். வல்வெட்டி துறை பாரம்பரியத்தோட ஒடியல் கூழ் காய்ச்சி ஒடியல் கூழ் வந்து கொடுக்கணும். என்ன விலை என்ன ஒடியல் கூழ் அண்ணா? ஒடியல் கூழ் என்ன விலை? 7 பவுண்ட்ஸுக்கு கொடுக்கணும். பெரிய டப்பா பாருங்க, இந்த பெரிய டப்பாலாம் கொடுக்கணும். ஒடியல் கூழ் குடிக்கிறதுக்கு எப்படி க்ரௌட் நிற்கட்டு பாருங்க. அங்கால டோக்கன் இடத்துல கொடுத்து நேரடியாக காசு இங்கே கொடுத்து வாங்கிடாது. அங்கால காசை பே பண்ணி டோக்கனை வாங்கி வந்து இதில் கொடுத்து இதண்டினம். இஞ்சால சாப்பாடுகள், ரோல், மட்டன் ரோல், வடை எல்லாமே கொடுத்துட்ருக்கணும். இஞ்சால எங்கட ஐட்டம் கோழி புக்கை, வல்வெட்டி துறையின் அடையாளம் கோழி புக்கை அடிச்சு குடிக்கணும். நல்ல கோழி புக்கை தான். இங்கே பாருங்க, ஒன்றை காட்டுறேன். அல்ல கஜு எல்லாம் போட்டு முறையா கோழி புக்கையே முறையா வஞ்சகம் இல்லாமல் மிச்சம் பிடிக்காம நல்ல காரசாரமாக கோழி எல்லாம் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி அங்கால முழு சட்டியெல்லாம் கோழி புக்கை அடிக்கிறாங்க டாசரா. இது சிக்கன் பிரியாணி. இந்தால பாருங்க, கோழி புக்கை சும்மா அடிச்சு கதக்குது. 5வது டாசர் முடிஞ்சிருக்குது கோழி புக்கை. அங்கால கொத்துரோட்டி வளர்த்து வாங்குறாங்க. கொத்துரோட்டி டீம் வாங்க. கொத்துரோட்டியில் பாப்பா இங்கே மட்டன் ரோல் புரியுது. இங்கே லைஃபா கொத்துரோட்டிலாம் குழச்சி கொடுக்கல, கொத்துரோட்டியா கொத்து குடிக்கணும். வல்வெட்டி துறையண்டா சும்மாவா விளங்குதா? வல்வெட்டி துறையண்டா சும்மாவா? எல்லா விதமான ஐட்டங்களும் கொத்துரோட்டி அண்ணன் எண்ணெயிலெல்லாம் அடிச்சு கூட கொஞ்சம். ஆமாம், 2 வகை கொத்துறீங்களே. எப்படி விளையாட்டு? கொத்துரோட்டி எல்லாம் கொத்தினோம். அங்கே அடுத்த கொத்து 3 ரொட்டி 4 கொத்துரோட்டி கல் 2 வேலை செய்யுது. அங்கே லைஃபாக வடை போடினோம். இது என்னென்னா பெருமையாண்டா, யாருமே லாப நோக்கத்தோடையோ அல்லது சம்பளத்துக்கோ இங்கே வேலை செய்யலை. எல்லாருமே தொண்டர்களாக தான் வேலை செய்யணும். வேறு நாடுகளில் இருந்தும் வல்வெட்டி துறையாக இங்கே வந்துட்டு இதை வேலை செய்யணும். அவ்வளவுக்கு பெருமையாகவும் நல்லாவும் இருக்குது. பாப்பா மண்ணை கொத்துறத அடியா பாருங்க. அப்படியே நானும் ஆசைகள் கொத்தோணுமல்லோ. மத்தியானம் கொத்துரோட்டி கல்ல கண்டா
கொத்துரோட்டி கடலை கண்டா எனக்கு ஒரு வித்தியாசமான ரிசல்ட் வந்து. ஆனால் கடலை தான் கண்ணா இதில் தாருங்களா? நானும் கொத்தி பார்க்க போகிறேன். நானும் இருக்கா கொத்தி பார்க்க போகிறேன். பார்ப்போம் கொத்துரோட்டி என்னண்டு. ரொட்டினா கொத்து ரொட்டி தான். பற தாளம் போடணும். எனக்கு போட்டி தாங்க ஊத்துறாங்க. வேறப்படாது பயப்படாது. பற விழோணும் போடுங்க. இது என்ன சாமான்? கொத்தரொட்டி அடிச்சு வெயில போகுது. அங்கால கோழி புக்க பிரியாணி அங்க வாங்க. இங்கே அப்பம் வந்து லைஃபாக போட்டு கொடுக்கணும். எத்தனை சட்டி நின்று வேலை செய்து பாருங்க. அப்பத்துக்குள்ள க்ரௌட்டை காட்டுங்க. என்ன அப்பத்துக்கு க்ரௌட்டை பாருங்க. என்னோட காய்க்கணுமா? கண்டிப்பாக காய்ப்போம். அப்பத்தை பாருங்க. அப்பத்துக்கு இவ்வளோ போய் க்ரௌடில் நிற்கணும். வந்து அப்பம் வாங்கிட்டு போயிடும். என்ன விலைக்கு விற்கிறீங்களா அப்பம்? ஒரு சோடி நார்மல் அப்பம் 3 அப்பம் 5 பவுன். என்ன கட்டிங்கன்னா 3 முட்டை அப்பம் வாங்கினா இவைக்கு நட்டம் எங்களுக்கு லாபம். ஏன்னா அப்படி தானே? ஏன்னா முட்டை அப்பம் நார்மலாகவே 2 ரூபா 3 ரூபா. உங்களுக்கு லாபம். நாங்கள் உங்களுக்கு லாபத்துக்கு நாங்கள் வந்துடுறாங்க. அங்கே இருந்து பெம்பிள்லேருந்து காரை பிடிச்சி இங்கே வரோம். ஓகே உலகாலம் 6-7 வருஷமா நான் தனிச்சு தான் நின்றேன். சரி இந்த வருஷம் போன வருஷம் ஒரு 3 பேரை சம்பளத்துக்கு எடுத்தேன். இந்த வருஷம் 5 பேரையே பிடிச்சிருக்கிறேன். சம்பளத்தை பிடிச்சிருக்கீங்க? ஓகே. நல்ல வயசு போயிட்டானே 7 நாடு. இதுல எவ்வளவு வருதோ? ஆனா பார்த்தா வயது மாதிரி தெரியலையே. என்ன வைக்கப்படுறீங்க? இதுல எவ்வளவு வருதோ அவ்வளவு சங்கத்துக்கு. சங்கத்துக்கு வருஷம் 3200 பவுன் சும்மா விட்டேன். ஓகே. இந்த முறையும் அதை விட கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கொடுப்பீங்க. உங்களோட மனசுக்கு நிறைய கொடுப்பீங்க. அங்க பாருங்க. இவரே உங்களோட ப்ராப்பர்ட்டி. இவரே ப்ராப்பர்ட்டி இவரே ப்ராப்பர்ட்டி மொட்டையா உங்களோட கட்டினால அவருக்கு முடி மொட்டையா போயிட்டுதான். அப்ப அதனால கொடுமைப்படுத்துறீங்க என்ன? அதில் அப்பமெல்லாம் போட்டு எல்லாமே அந்த கடைசி அடையப்பம் போட மாட்டீங்களா? அடையப்பம் அது கடைசியாக தான் பண்ணுவேன். 11 மணிக்கு அடையப்பம் இருக்கு. ஓகே நன்றியா. எங்களோட சித்தப்பா வல்வாட்டுத்துறையில பிரபல்யம் சித்தப்பான்னு அழைக்கிறது அப்படிதான் சித்தப்பா. ஏன் கட்ட இல்லை இந்த வெக்கைக்குள்ள இதை போட்டு சாரங்களா காத்தோட்டமா இருக்குது, குழுகுழுப்பா இருக்குது. நானும் பிறகு ஜீன்ஸோட வந்துறான் உங்க விற்கிறாங்க. சித்தப்பா ஒரு சாரமோட பண்ணிடுங்க. நாங்க கேட்டியகளி என்ன இவ்வளவு என்ன தெரியாம கை கொடுத்த நீங்கள் அதானே அவங்க பிரான்ஸ்கார செலவழிக்க ஆகிட்டாங்க. அதான் என்ன செய்யறது அப்படி சமாளிக்கல. ஓகே இப்போ நான் உங்களோட ஜூஸ் காட்டையை பற்றி பார்க்கலாம். என்னென்ன போடுறீங்க? நன்னாரி போடுறீங்க, மேங்கோ, பாலூடா, பிஸ்தா, மொஜிட்டோ. ஆனால் நான் சொல்ல ஒரு கல்லணத்துக்கு எடுக்கிறான், ஆளை சொல்ல மாட்டான். வெட்டுறதெல்லாம் களவா குடிக்கிற மாதிரியும் எடுத்து வாய்க்க போடுற மாதிரியும் இருக்குது. ஆளுடைய பேரை சொல்ல மாட்டான், ஆனால் கண்டுபிடிச்சுங்க. ஓ
எல்லாம் தரத்தை விட எல்லாத்துக்கும் டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் தான் டேஸ்ட். கொஞ்சமா தம்பி என்ன எடுக்கிறீங்க? ஓ எடுக்கிறேன். இப்போ என்னென்றால் எல்லாம் தந்தால் நட்டம் கொம்பனைக்கு நட்டம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தாருன்னா டேஸ்ட்டாக பார்க்க சொல்லி. இது என்ன சாமான்? இது நன்னாரி. நன்னாரி. இது நன்னாரி. இது நல்லா தான் இருக்கும். நல்ல குளிர்மையா நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும். உண்மையா நல்லா இருக்கு. சித்தப்பா அப்புறம் என்ன பாரம்பரிய முறையில தயாரிக்கிற இது என்ன மொஜிட்டோவோ? மொஜிட்டோ செய்யணும் பாரம்பரிய முறையில். மற்ற எல்லாத்தையும் கொஞ்சம் தான் டேஸ்ட்டாக பார்க்குறது. ஆகபத்தத்தில் நான் காசு கொடுக்காம ஜூஸ் குடிச்சிட்டு போக போகிறேன். இது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாச்சு இதுக்குள்ளே கொஞ்சம் நிற்கணும். இதுக்கு கொஞ்சம் சீனி போடுங்க. சீனி கொஞ்சம் காணாது. இதுக்கு கொஞ்சம் சீனி போடணும். சொல்லலாம் தானே குறை சொல்லலாம் தானே சொல்றதுக்கு அம்மான்னு சொல்லி சொல்லாது நீங்க சொல்றீங்க. கொஞ்சம் சீனி போடணும். வேற என்ன இருக்கு? மற்ற என்ன? பிஸ்தா கொஞ்சம் எடுத்து வாங்க. இது பிஸ்தா நன்னாரி ஜூஸ் குடிக்கணும். பிஸ்தா ஜூஸ் குடிக்கணும். இது வந்து மொஜிட்டோ லைவாகவே செய்து கொடுக்கணும். மொஜிட்டோ கொஞ்சமாவா கொஞ்சம் இது பிஸ்தா கலரை பாருங்க. பிஸ்தா கொஞ்சம் பாருங்க. சத்தியமா வேற லெவல். இந்த வருஷம் நீங்க தவறினா கூட அடுத்த வருஷத்துக்கு கண்டிப்பா வந்து வல்வை நலன்புரி சங்கத்தின் இந்த திருவிழா கோடை கால திருவிழாவை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. வேற இது நல்லா இருக்கு. இது ஒன்றுமே காக்க தேவையில்லை. இது நல்லா இருக்கு. ஓகே மொஜிட்டோ தாங்க. க்ரௌட்டை பாருங்க. இவ்வளோ பேர் வந்து 2 வாங்கி குடிக்கணும்னு பாருங்க. அப்படி இருக்குது. க்ரௌட்டை பாருங்க. இன்னும் சனம் வருது. இப்போ கிட்டத்தட்ட 10,000 சனத்துக்கு மேலே நிற்கணும். இனி பின்னரமாக கூட இதண்டம் எனக்கு இதில் டேஸ்ட் பார்க்க தரணும். இதை ஃபுல்லாக தரப்பீங்களோ? இதை நான் எங்கட டாக்டராக கொடுக்குறேன். டாக்டராக குடிச்சா குடிப்பீங்க அண்ணே? பாக வச்சு குடிச்சா ஓமர் செய்யிட்டார். அப்போ ஒன்று வந்து முழுமையாக தாரணம். இது என்ன மொஜிட்டோ? என்ன மொஜிட்டோ சத்தியமா அண்ணா வேற லெவல். இது என்ன விலை வீங்க? இது ரெஸ்டாரண்ட்ல நீங்க வாங்கி குடிக்கா 6-7 பவுண்ட் வரும். 3 பவுனுக்கு அண்ணா வேற லெவல். அண்ணறிய வேற லெவல். என்ன மாதிரி இதுக்கு போகும்? இதை பற்றி என்ன போகும்? அந்த மாதிரி ஒட்டு குறையும் இல்லை. குறை சொல்ற கொண்டும் இல்லை. இதில் பருவடால மட்டும் சுவர் காணாமல் இருந்தால் சொல்லிட்டு நீங்கள் சுவர் போட்டீங்க. குவாலிட்டி பார்த்து போட்டு சிறப்பாக விட ஐட்டம் குவாலிட்டி மிச்சம் எல்லாம் கவாட்டி. இதெல்லாம் எங்கட சொந்த தயாரிப்பு தெரியுமா? இல்லை உங்களோட சொந்த தயாரிப்பு. சித்தப்பா பல்வேறு சித்தப்பா தான் இருக்கிறமே. இதெல்லாம் நீங்களே ஒன்றா மேக் பண்ணுறது? ரெண்டு பேர் ஒரு 40 கிலோ காய்ச்சலுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இல்லை பானியெல்லாம் நீங்களே காய்ச்சறீங்க? பரவாயில்ல சூப்பர். உங்களோட இலிங்க வரீங்களா? இலிங்க பாருங்க. சூப்பர் வீட வயசு வர்றேன். சூப்பர் டாக்டர் குடிச்சு பாருங்க. பாருங்க முரளி டாக்டர் அப்படி அடிக்கிறான்னு பாருங்க. என்ன மாதிரி கண்ணா கேச சொல்லுங்க. வேற விளையாட பாருங்க. மீன்லாம் அடிச்சு தகர்த்துறாங்க. எங்கட சிங்கக்குட்டியை பாருங்க. சிங்கக்குட்டி பூந்து விளையாடுறான். சிங்கக்குட்டி வளமையாக செய்ய வேண்டிய வேலையை நான் செய்கிறேன். ஆனால் அவனை காண்டி கிராதகன் பெறாங்க விட்டுட்டான். மொஜிட்டோ மேக் பண்றாரு. இந்த கிரௌட்டா பாருங்க. ஓகே அண்ணாக்கள், நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. வெளியால போறோம். மிக்க நன்றி. ஜூஸ் தந்ததுக்கு நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. மிக்க நன்றி. அந்த இந்த கடையில் இருக்கு, ஆங்கிலோஷன் கடையில் இருக்கு. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் உண்மையா அவர் வேலை ஏறாரோ இல்லை நடிக்கிறாரோ? காதுல போன வச்சு கொண்டு ஆக்சிடென்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. என்ன கழிச்சு வச்சு திரும்ப காட்டாவுல இங்க கம்பி ஊத்தி புது சேட்டு
முன்னுக்கு ஊற்றி ஆகல அண்ணா உப்பு பாக்க தாங்க உப்பு பார்க்குறேன் அப்படின்னு மூலம் கரண்டி தான் இருந்தா ஏன் கரண்டி என்ன வேற லெவல் நல்ல உரைப்பா இருக்கு கொத்து தானே அது வேற லெவல் சூப்பர் தான் அந்த மாதிரி இதே குவாலிட்டியில் கொடுத்தீங்கன்னா எகிரும் கொத்து உரைப்பு அந்த மாதிரி சுள்ளம் நிற்குது வல்வெட்டி துறையின் பாரம்பரிய கூழ் காட்சினம் எத்தனாவது சட்டி இது பொய் சொல்லாதீங்க இதில் எத்தனை பேர் கொள்ள ஒரு சட்டி எத்தனை போடுவீங்க எத்தனை போசம் போடுவீங்க எத்தனை போசம் போடுவீங்க 200 300 போசம் பண்ணால் கிட்டத்தட்ட நியர்லி 1000 கிட்ட போட்டிகள் 1000 பேர் கூட இது இப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இவையே கிண்டின சரி இந்த கரண்டியோட என்ன ஏரியல் நீங்கள் உப்பு புளி வாங்குறது அப்போதான் நீங்கள் தான் மெயின் சேஃப் என்ன பேரும் கூட சாந்தி வல்வெட்டித்துறை சாந்தினா தான் தெரியுமா கடை வச்சிங்களா துண்டையா சாந்தி வல்வெட்டித்துறை தெரியாதா வல்வெட்டித்துறையில துண்டையா சாந்தி அது என்ன துண்டையா சாந்தி என்ன புருஷனார் சியாமணி குண்டையா என்ன காரணத்துக்கு அவர் சொல்லுமா பபுலியா குண்டையா நான் கிடைச்ச துண்டையாண்டு குண்டு ஐயாண்ட பொஞ்சாதி குண்டு ஐயாண்ட பொஞ்சாதி அதால குண்டையாண்டு கூப்பிடுறது குண்டையா சாந்தியாண்டு வல்வை சிகாமணின்னு சொல்றதா என்ன உப்பு பார்க்கலாம் எங்க தாங்க பாப்போம் உரைப்பு கொஞ்சம் காண மாட்டேங்குது சரி சொல்லுண்ணா பாத்தீங்களா சிகாமணி போட்டியா தான் இருக்கிற அப்ப சொல்லுங்க கொஞ்சம் உரைப்பு காணாது என்ன முறையில உரைப்பு காணாது அப்ப அங்க குண்டையாண்ட அம்மா வந்து நான் உரைப்பு காண சொன்னா பார்த்து போட்டு உரைப்பு காணணும் அப்ப நானும் குண்டம்மாக போட்டியா தான் இருக்கிறேன் பாக்கே பன்னியான உரைப்பு காட்ட போறாங்க காட்டுங்க பாப்பம் அடியா இது என்ன கறி வெஜிடபிள் வெஜிடபிள் கொத்துக்கு வெஜிடபிள் எனக்கு அலையாச்சிக்க மோம்பிங்கிரும் ஐயா ரஜ்ஜி என்ன சொன்ன பாபா எனக்கு தாங்க பா சொல்றேன் காணுங்க நான் மட்டும் பார்க்காம விடுறது துரோங்க அக்கா காண மாட்டேன் என்னது அவ்வளவு இருக்கு அந்த மாட்டுக்கு நல்ல புளிப்பா அந்த மாட்டுக்கு நல்ல புளிப்பாவோ அந்த மாட்டுக்கு கூழ் சட்டியை பார்க்கத்தான் கதை கொதிக்குது ஐயா கதை கொதிக்கு மாலைக்கு ஐயா வச்சமோ கோவிந்தா தான் என்ன உரையப்படாச்சா போறோங்க இப்பா தூள் வர்றா போறோங்க பன்னியானுக்கு எங்கட குண்டம்மா வந்து சாரி குண்டையான பொஞ்சாதி சரி குண்டம்மா தான் எங்கட குண்டம்மா எங்கட குண்டம்மா வந்து போட்டிருக்கா குண்டையான மனசு குண்டம்மானேம்மா நீங்க வேற யாரையும் மாறு சொல்லிடுவோம் அது உதவியாளர்கள் பாப்போம் இப்பதாங்க பாப்போம் கூட உரைப்ப பாப்போம் என்ன கொதியா கொதியுது பாப்போம் உரைப்ப பாப்போம் பாக்க டேச பாக்க வன்னி காட்டானுக்கு நான் பாண்டியங்குளம் பவுனிக்குளம் தான் சாத்திரி விழாங்களா நீங்க பவுனியா இல்லோ பவுனியாங்க பவுனிக்குளம் சூப்பர் அந்த மாதிரியா வேற லெவல் இதுக்கு அப்புறம் அண்ணா போய் கூடிப்பா முடிச்சு போய் கூடிக்கலாம் சரிதானே அந்த மாதிரி வேற லெவல் வாங்க அங்க போ பாருங்க குண்டம்மா டேஸ்ட பார்த்து எங்க குண்டையாங்க ஐயோ சுடுது கூழ் குடிச்சுதான் நான் டேஸ்ட் பார்க்க போறேன் எங்கட வானண்ணன் இங்கால ஜோன்சன் டாக்டர் வானண்ணன் வீட்டுக்கு வாங்கின சோத்து பாசலை ஜோன்சன் டாக்டர் ஒரு வெக்கம் தோஷம் இல்லாம பறிச்சு சாப்பிடுறார் பழக்க வழக்கம் பூஜ்ஜியம் இங்கால வானண்ணன் சித்திர புத்திரன் திருவன் பெயர் வந்து திருவன் வந்திருக்கிறார் நல்லா இருக்கு பழைய நட்புகளோட ஜாலியா சந்தோஷமா இருக்குது
பாருங்க எவ்வளோ யார் சாப்பிடுங்கன்னு பாருங்க அண்ணா ப்ளீஸ் அண்ணா காசை கொடுத்து சாப்பிடுங்கண்ணே ஜோன்ஸ் அண்ணா காசை கொடுத்து சாப்பிடுங்க ப்ளீஸ். நாங்களும் ஒரு ஜூஸ் குடிப்போம்ண்டு உடம்பெல்லாம் தெரிகிறோம். க்ரௌட்டண்டா அவ்வளோ க்ரௌட்டாக இருக்குது. இதில் இந்த வல்வை வங்கியில் வந்து காசை கொடுத்து டோக்கனை வாங்கி என்னென்ன வேணுமோ அதை டோக்கன் கொடுப்பினோ அதை வாங்கி கொண்டு போய் வங்காள பாருங்க அதில் போய் கறி சோறு வாங்குறதா இருந்தாலும் சரி, ஜூஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, பிரியாணி வாங்குறதா இருந்தாலும் வாங்கி சாப்பிடலாம். கிட்டத்தட்ட வட்டாப்பள கோயிலுக்கு எல்லாம் புதூர் கோயிலுக்கு புதூர் போன ஃபீலோட எல்லாம் வீடியோவை பார்க்குறார்கள். கேளடி கிளியான்னு தெரியுமா? சனத்தாலே ப்ரொமோட் பண்ணுறவா? ஓகே, சனத்தாலே ப்ரொமோட் பண்ணுறோன்னு சொல்லி நக்கர் அடிக்கிறாங்க. இந்த டோக்கன் எடுத்து இதெல்லாம் எடுக்கிற வழியாக உண்மையாக டோக்கன் வாங்க வேண்டாம் வந்து நாங்கள் ஜோன்சன் வேது போன நேரத்தில் கண்ணாடியை போட்டு விழுந்து போடாங்க. ஓஜால வாங்கோ டோக்கன் எடுத்தால் தான் சாப்பாடாம். அடுத்த முறை வல்லை நலம்புரி சங்கத்தினர் இந்த டோக்கன் எடுக்கிறத கொஞ்சம் பெருசாக போடுங்க, சாப்பாடு போடுறதையும் பெருசாக போடுங்க. சரியாக கஷ்டப்படுறாங்க ஆக்கள் எல்லாம் நசைஞ்சு சின்ன பிள்ளைகளோட உள்ள ஆக்கள் எல்லாம் சரியாக கஷ்டப்படினோம், வாங்குறது சரியாக கஷ்டப்படினோம். அடுத்த முறை கொஞ்சம் பெருசாக போடுங்க அல்லது நிறைய ஸ்டாஃபை போட்டு போடுங்க. இதில் நாங்கள் டோக்கனை வாங்கி போட்டு அப்படியே உள்ளுக்கு போவோம், வாங்குவோம் டோக்கனை வாங்குவோம். வணக்கம் அண்ணா. என்ன டோக்கன் எப்படி வாங்குறா? சில குத்து மதிப்பில் வாங்குறதா என்ன மாதிரி? கொண்டு வர்ற காசை வந்து டோக்கனா மாத்துறீங்க வாங்கணும். எப்படி டோக்கன்? 1 ரூபா டோக்கன் 2 ரூபா அப்படியா? 10 ரூபா டோக்கன் 5 ரூபா டோக்கன். சாப்பாடுல என்ன விலையில விற்கிறீங்க? சாப்பாடுன்னா பிரியாணி வந்து 6 ரூபா, கோழிக்கு 7 ரூபா, கூழ் 7 ரூபா, எல்லாம் மெலிஞ்ச விலை தான். ஜூஸ் எல்லாம் ஜூஸ் ஐட்டங்கள் ஜூஸ் எல்லாம் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் 1 பவுண்ட் 2 பவுண்ட் எல்லாம் மலிவா தான் விற்கிறோம். மலிவா தான் விற்கிறீங்க. சரி, சர்பத் கடை இருக்கு, ஐஸ்கிரீம் கடை இருக்கு, ஃப்ரூட் கடை இருக்கு. ஓகே, எங்களுக்கு ஒரு 20 ரூபாய்க்கு டோக்கன் தாங்க. கண்டிப்பா 20 கார்ட்ல பே பண்றீங்களா? கார்ட்ல பே பண்றோம். காசு தாங்க 20 ரூபாய் தாங்க. தாங்க ஒரு 20 ரூபாய் டோக்கன் தாங்க. சரியா? என்ன இப்படி தாங்க யூஸ்வல் வாங்கி மிக்ஸ் பண்ணி தாங்க. அங்கே டோக்கனா வேணுமா? பண்ட மாட்டு சேரியல். ஓகே, நன்றியா, நன்றி நன்றி நன்றி. இந்த கிரவுண்டுக்கு நடுவில் வந்து நிற்கிறேன். இங்கால கிரிக்கெட் விளையாடினோம், அங்கால ஃபுட்பால். அப்படியே பாருங்க சனங்களை நடுவு 2 காட்டுறேன். எவ்வளோ அவசரம் உண்டு. கிட்டத்தட்ட 20,000 பேர் கிட்ட வந்துருக்கிறோம். அதோட கன பேர் அங்கே போலீஸ் வந்து விட இல்லை, மறைச்சி வச்சிருக்கு. உள்ளுக்கு ஆக்கள் கூட வந்ததால் உள்ளுக்கு விட இல்லையாம், ஆக்களை மறைச்சி வச்சிருக்குது. இது கிரவுண்டு. இப்போ கிரவுண்ட் 2 பிரிச்சு இந்த மரங்களுக்கு அங்காலயம் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அதில் தான் இந்த நெட் பால் அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. வணக்கம் அண்ணா. கட்டிய கிளின்னு சொல்லிட்டு போகிறார். எல்லாரும் சுற்றி கேட்டிய கிளின்னு சுரட்டி காட்டினோம். சாப்பிட்ற இடத்துல தான் நிறைய க்ரௌடாக இருக்குது. அடுத்த முறை அதாவது அங்கெல்லாம் பாருங்கள், தொங்கல் அங்கெல்லாம் நிற்கிறாங்களா அவ்வளோ பேர் ஆக்கலாண்டு. எந்த இருந்தாலும் மக்கள் குமிஞ்சு போயிருக்கணும். முறியும் வெல்லும் பேராற்றல் படைத்த புலிகள் வீரத்தை உலகம் அறியும். வெல்லும் பேராற்றல் படைத்த புலிகள் வீரத்தை உலகம் அறியும். முல்லைத்தீவுகள் தொடரும் தொடரும். இதோ இத்துடன் ட்ரையல் முடிவடைந்தது. ரியல் கேம் ஸ்டார்ட் நவ. ரியல் கேம் எறிந்த பின்னர் பந்தை பிடிக்க உள்ளவர் மத்தியஸ்தர்களின் தீர்ப்புக்கிணங்க அவுட் செய்யப்படுவார். மத்தியஸ்தர்களின் முடிவே இறுதியானது. இதோ பாடும் பந்து. விமானப்பட ரகுவண்ணான்ற அம்மா, விமானப்படையில் இருந்த ரகுவண்ணா அவற்ற அம்மா தான் இவா. மற்றது வந்து கிண்ணி அண்ணான்ற தங்கச்சி.
பாருங்க பந்து பரிமாற்றல் விளையாட்டு நடக்குது சங்கீத கதிர மாதிரி இயக்க பாட்டோட தான் இந்த நிகழ்வு செய்யணும். பந்து பரிமாற்றம் நடந்துருக்கீங்களா பாட்டுக்கு கேட்கல ஆட்டு கையில பந்து இருக்கோம் அவையில் தோத்தா அர்த்தம். எவ்வளோ பேர் நின்று பாக்கினோம் பாருங்க எத்தனை ஆயிரம் பேர் நின்று பாக்கினோம் பாருங்க. இந்த வல்வை மக்கள் உணவகத்தில் வந்து இவையில் எதிர்பார்த்தவையாம் ஒரு 20,000 பேர் தான் வருவினோம்னு சொல்லி அப்போ 50,000 பேருக்கு மேலே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம். அதால் நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாமல் எல்லா சாப்பாடும் முடிஞ்சு கடைசியாக கொத்து ரொட்டி மட்டும் கொத்தி கொண்டிருக்கிறோம். அதுவும் எல்லாம் முடிஞ்சது. கொத்து ரொட்டி மட்டும் தான் இருக்கு. கொத்து ரொட்டியும் அப்பவும் மட்டும் தான் இருக்கு. அப்பவும் கொத்து ரொட்டி மட்டும் தான் இருக்கு. எருமையில லேட்டா வந்தால் உங்களுக்கு இது கிடைக்காது. அடுத்த வருஷம் ஏழியாவே கொத்து ரொட்டியை வாங்கி வையுங்க. ஏரியா வாங்கி வையுங்க. ஓகே நன்றி. கடைசியா கொத்து ரொட்டி இல்லாம ஒரு மொசாட்டை வச்சு உள்ளுக்க விட்டு வாங்கினாங்க. நல்லா தான் இருக்கு. நல்லா முரளி நாங்கள் சாப்பிட்றாரு. நாங்கள் டாக்டரை காட்டுங்க ஏண்டா என்னையும் டாக்டரையும் கணவர் நேசிக்கிறாங்க. ஒரு ஆள் இருக்கிறார் அவர் அப்படியே கண்டிப்பாக பார்ப்பார். அதனால் டாக்டரை நானும் கொத்து ரொட்டி வாங்கி சாப்பிட்றோம். ஆரண்டு சொல்ல மாட்டோம். அவ்வளோ அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. அதை பார்க்கணும் மாட்டாக்காண்டி தான் நிறையா சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது கொத்து ரொட்டி. இந்த வல்வை நலம்புரி சங்கத்தில் பந்தறிதலில் எங்களோட ஒரு அக்கா வின் பண்ணிக்கிறா நெக்லஸ். அக்கா தானே காட்ட வேணாம் வைக்கப்படுறா. விலை கூடின நெக்லஸ் தந்தேன்னு சொல்லி வைக்கப்படுறா. அதனால் நெக்லஸை மட்டும் காட்டுறேன். கயிறுத்தல் போட்டு நடக்குது. பாருங்க கயிறுத்தல் எவ்வளோ அவைய நின்று பார்க்கணும் பாருங்க. முடிவு நேரத்தை நெருங்குறபடியா கயிறுத்தலோட போகுது. வீடியோக்களை எடுத்து ஃபோன் செத்து போச்சு. அப்போ வாடகை ஃபோன் ஒன்றுலான்னு இப்போ வீடியோ எடுக்கிறேன். இவங்களை எங்கட பொடியில் கண்டாச்சு 2 பேரையும். இவங்கட என்ன சேனல் நான் பார்த்துக்கிறீர்கள்? லண்டன் தமிழ் பையன் சரியோ? லண்டன் தமிழ் பையன். அவங்கள அந்த மணிகளை கிணிகளை மடித்து அவங்களையும் சப்போர்ட் பண்ணி என்ன சாப்பிட கூப்பிட்ற மாதிரி அவங்களையும் சாப்பிட கூப்பிட்டு அவங்களையும் வளர்த்து விடுங்கோ. அத்தோட கணக்கை வீடியோ எடுக்கலாம் போயிட்டு வெற்றி படுத்துட்டு மெயினாக 20,000 பேர் எதிர்பார்த்தவங்களாம் மோர் தென் 50,000 பேர் வந்திருக்கணும். சாப்பாடு எல்லாமே காணா வந்து எல்லாம் ஸ்டக்கிலாகி முடிச்சுக்கிறாங்க. அடுத்த வருஷம் இதை விட பிரமாண்டமாக செய்வாங்க. வல்வெட்டித்துறை கொண்டு ஒரு பெருமை இருக்குது. அந்த ஆளுமையை நாங்கள் இங்கே பார்க்குறோம். உண்மை அப்படி தானே? வல்வெட்டித்துறை என்ற ஆளுமையை இங்கே பார்க்குறோம். அவ்வளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. சாப்பாடுகள் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு சில குறநறைகள் இருக்குது தான் முடியல கிரவுட்டுகள் அந்த கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். அது காரணம் எல்லாரும் எங்களை மாதிரியா எல்லாரும் வீடியோக்கள் போட்டு ஆக்களை வர வச்சதுக்கு இந்த நிகழ்வுக்கு வந்த எல்லா தமிழ் மக்களுக்கும் நன்றி. நன்றி. ஏன் நன்றி என்றா ஊரில் வட்டாப்பள கோயில் அல்லது புதூர் கோயில் நல்லூர் கோயிலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங். நல்ல ஒரு மடு சேர்ச்சுக்கு போன மாதிரி எல்லா தமிழ் உறவுகளையும் எல்லாரையும் பார்த்த நாங்கள் பெரிய சந்தோஷம், பெரிய ஹாப்பி. வேறு என்ன கதைச்சி வீடியோவுக்கு எல்லாம் கால காய்கறி இழுக்கிறாங்க. நேரம் 9 மணி. இங்கே இருந்து விளக்கிட்டா தான் வெம்பிளிக்கு 10 மணிக்காவது போய் சேரலாம். கதைச்சி வீடியோ வழக்கையில் கேட்டியகளி இதுவும் ஒரு காதியண்டு. முதல் லண்டன் தமிழ் பையன் யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. லண்டன் தமிழ் பையன் யூடியூப் சேனலுக்கு பக்கத்தில் மணி இருக்கும். ஓங்கி அடிச்சுல குலுக்கியாவது அடிச்சு விடுங்க. நன்றி. தேங்க்யூ.